23ஆம் தேதி நடக்கும் வன்னியர் சங்க மாநாட்டிற்கு அணிதிரள்வோம். வணக்கம். இது கள்ளிப்பாடி சேதுபதியின் குரல். பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் திரு அன்புமணி ராமதாஸ் அவர்கள்ட்ட அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய திரு டிடிவி தினகரன் அவர்கள் கோபித்துக் கொண்டிருக்கிறாராம். என்ன நடந்தது? திரு டிடிவி தினகரன் அவர்கள் அன்புமணி ராமதாஸ் அவர்கள்ட்ட கோபிக்கக்கூடிய விஷயமா என்ன மாறுச்சு அப்படிங்கிறத இந்த காணொலியில விரிவா பார்ப்போம் வாங்க. பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய கிளை அமைப்பான வழக்கறிஞர் சமூக நீதி பேரவை என்கிற ஒரு அமைப்பு இருக்கிறது. இந்த அமைப்பு என்ன பண்றாங்கன்னா, தமிழகத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு அரசியல் கட்சியினுடைய தலைவர்களை சந்திச்சிருக்கிறாங்க, பல்வேறு சமுதாய தலைவர்களை சந்திச்சிருக்கிறாங்க. இவர்களை எல்லாமே சந்தித்து நாம சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துவதற்கான ஒரு போராட்டத்தை முன்னெடுக்கணும், அதற்கு முன்பாக ஒரு ஆலோசனை கூட்டத்தை நடத்தணும். நாம வெவ்வேறு சாதியா பிரிஞ்சு இருக்கிறோம், வன்னியரா, முக்குலத்தோரா, உடையாரா, முத்திரையரா, செட்டியாரா, ரெட்டியாரான்ட்டு நம்ம எல்லாமே பிரிந்து கிடக்கிறோம். இப்படி நம்ம பிரிஞ்சு இருக்கிறதுனாலதான் ஒரு சாதியை மற்றொரு சாதி அப்படி பண்றாங்க, இப்படி பண்றாங்க, அவங்க இடஒதுக்கீடுக்கு எதிர்ப்பா இருக்காங்கன்னு சொல்லிட்டு குற்றம் சுமத்தி அந்த இடஒதுக்கீட சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த விடாம இடஒதுக்கீடு கொடுக்காம திமுக அரசு சதி செய்துட்டு இருக்குது. நாமெல்லாம் ஒண்ணு சேரணும் வாங்கன்னு சொல்லிட்டு அழைப்பு எடுத்திருக்கிறாங்க. இந்த அழைப்பின் பேர்ல தான் கடந்த வாரம் சென்னையில இருக்கக்கூடிய அக்கார்டு ஹோட்டல்ல சந்திப்பு கூட்டம், ஆலோசனை கூட்டம் என்பது நடைபெற்றது. இதுல பல்வேறு சமூகத்தினுடைய தலைவர்கள், பல்வேறு அரசியல் கட்சியினுடைய தலைவர்கள் எல்லாமே பங்கெடுத்து அவர்களுடைய ஆதரவு குரலை வெளிப்படுத்தினாங்க. பாட்டாளி மக்கள் கட்சி முன்னெடுக்கக்கூடிய அத்துணை விவகாரங்களுக்கும் அத்துணை விடயங்களுக்கும் நாங்கள் நிச்சயமா துணைந்து இருப்போம். இந்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பூர்வகுடி மக்களினுடைய, விளிம்புநிலையில் இருக்கக்கூடிய மக்களுடைய பெரிய எதிர்பார்ப்பு, பெரிய இயக்கம், தாக்கம் எல்லாமே இந்த இடஒதுக்கீடு தான். அதற்காக நாம் எல்லாம் சண்டையிட்டு இருந்தோம்னா அது அதற்கான சூழலை ஏற்படுத்தாது, நிச்சயமா நடைமுறைப்படுத்துவதற்கான வாய்ப்பு கிடையாது, சாதிவாரி கணக்கெடுப்பு இந்த அரசாங்கம் எடுக்காதுன்னு சொல்லிட்டு எல்லாருமே பாமகவுக்கு ஆதரவு குரலா நின்னாங்க. அந்த கூட்டத்துல, அந்த ஆலோசனை கூட்டத்துல எடுக்கப்பட்ட முக்கிய முடிவு என்ன அப்படின்னாக்க, நாம சென்னையில முதற்கட்ட போராட்டம் நடத்துவோம், அதற்கு பின்பாக ஒவ்வொரு மாவட்டத்தினுடைய தலைநகரங்கள்ல மிகப்பெரியது ஒரு போராட்டத்தை நடத்துவோம், அனைவருமே ஒன்று திரண்டு சொல்லிட்டு தீர்மானம் இயற்றப்பட்டது. தீர்மானம் இயற்றப்பட்டு பலருக்குமே இந்த தகவல் என்பது சொல்லப்பட்டிருக்கின்றது. அதாவது முக்கிய அழைப்பா எப்படி விடுத்தாங்கன்னா, இடஒதுக்கீடு சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த வேண்டிய போராட்டம் 20 நடக்குது, இதுக்கு எல்லாருமே வாங்கன்னு சொல்லிட்டு பொது அழைப்பா பாமக சார்பில் விடுக்கப்பட்டிருந்தது. இந்த பொது அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தது இல்லையா, இதுல ஒரு சுவாரஸ்யமான ஒரு கோபித்து கொண்டதுதான் தினகரன் அவர்களுடைய அந்த கோபம் என்பது. என்னன்னா, எனக்கே ஏன் கூப்பிடல, நீங்க என்கிட்ட ஏன் சொல்லல, நான் வந்திருக்க மாட்டேனா, என்ன சொல்லாம நீங்க அந்த கூட்டத்தை நடத்திட்டீங்களே, நானும் உங்களுக்கு துணையா இருப்பேன்ல, நானும் உங்களுக்கு துணையா இருக்கிறேன்ல அப்படின்னு சொல்லிட்டு திரு அன்புமணி ராமதாஸ் அவர்கள்ட்ட கடிஞ்சிருக்கிறாரு, என்ன மட்டும் விட்டுட்டீங்களே அப்படின்ட்டு. அப்புறம் பாமக தரப்புல சொல்லியிருக்கிறாங்க, இல்லைங்க பொது அழைப்பா தான் எல்லாருக்குமே கொடுத்துருக்குது அப்படின்னதும், நாம எல்லாருமே ஒண்ணு சேர்ந்து இதுக்கு மேற்பட்டு பயணம் செய்யணும், அரசியல் ரீதியாகவும் சரி சமூகங்கள் ரீதியாகவும் சரி நாம் எல்லாமே ஒண்ணு சேர்ந்து நாம அனைவருமே இந்த போராட்டத்திற்கு வலு சேர்க்கணும். கடந்த காலங்களில் சில கசப்பான நிகழ்வுகள் நடந்திருக்கலாம், அது எல்லாமே சில சூழ்ச்சியாளர்களால நடத்தப்பட்டதை தவிர்த்து நாங்க குறிப்பிட்டு நடத்த கிடையாது. நம்ம சமூகங்களா ஒன்றிணைவோம், அரசியல் ரீதியா ஒன்றிணைவோம், நாம ஒண்ணு சேர்ந்து இந்த போராட்டத்தை நடத்துவோம், நானும் வரேன், நீங்க அழைப்பே கொடுக்க வேணாம், நான் வரேன்னு சொல்லிட்டு டிடி தினகரன் அவர்கள் சொல்லியிருக்கிறாரா. மேலும் தமிழகத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு சமூகங்களினுடைய தலைவர்களுமே அவங்களாவே நாங்க வரோம்னு சொல்லிட்டு இந்த போராட்டத்திற்கு வலு சேர்க்கக்கூடிய ஒரு சூழலை உருவாக்கி இருக்கிறாங்க. இல்ல ரெண்டு விஷயத்த நம்ம பார்க்கணும். ஒண்ணு, சாதிவாரி கணக்கெடுப்பு அப்படிங்கிறது பொதுவானது, எல்லோருக்குமானது. அப்படி சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி எடுத்து இடஒதுக்கீடு கொடுக்கப்பட்டால் எல்லோருக்குமே கிடைக்கும், அதுக்கு நாம எல்லாமே ஒண்ணு சேர்ந்து குரல் கொடுப்போம் அப்படின்றதுனால பாமக பின்னாடி இவர்கள் எல்லாமே, அதாவது அனைத்து கட்சியினர் எல்லாமே வருகிறார்கள். இன்னொரு பக்கம் தமிழகத்துல ஒரு வலுவான கூட்டணியை அமைக்க முடியும் அப்படின்னா அது பாட்டாளி மக்கள் கட்சியால் மட்டும்தான் முடியும். பாட்டாளி மக்கள் கட்சி இடம்பெறுகிற கூட்டணியில் நாமும் பங்கேற்க வேண்டும் என்பதற்கு ஒரு அத்தியாய அடிப்படையாகவுமே எந்த ஆர்ப்பாட்டத்துல அவர்களுடைய சுய விருப்பத்தை தெரிவித்து அவர்கள் எல்லாமே பங்கெடுக்கிறாங்க. எப்படி பார்த்தாலுமே நமக்கு இறுதியா கிடைக்கிறது ஒண்ணுதான், பாட்டாளி மக்கள் கட்சி தமிழகத்தினுடைய அசைக்க முடியாத தலை சிறந்த ஒரு அரசியல் கட்சியாக உருவெடுத்து கொண்டிருக்கிறது. மக்களினுடைய அனைத்து பிரச்சனைகளுக்குமே குரல் கொடுத்திருக்கிறது. தமிழகத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு சமூகங்களினுடைய தலைவர்கள், அரசியல் கட்சியினுடைய தலைவர்கள் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு அரணாக தோளோடு தோல் நீக்க தயாராகி விட்டார்கள். அதற்கானதுதான் இந்த 20ஆம் தேதி நடக்கக்கூடிய சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துவதற்கான போராட்டத்தில் அனைவரும் கலந்து கொள்வதற்கு
விருப்பம் தெரிவித்து திரு அன்புமணி ராமதாஸ் அவர்களுடைய கரத்தை வலுப்படுத்துவதற்கான ஒரு பெரும் சூழலை, பெரும் அரசியலை கையில் எடுத்திருக்கிறார்கள். எனவே நாம் அனைவரும் ஒன்று திரண்டு ஒற்றுமையோடு வருகின்ற 20ஆம் தேதி நடக்கக்கூடிய இந்த போராட்டத்தில் பங்கெடுப்போம் என்று கூறிக்கொண்டு மீண்டும் ஒரு காணொளியில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கள்ளிப்பாடி சேதுபதி. நன்றி, வணக்கம்.